அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சங்கரி. நான் சென்னை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இப்போது ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குரூப் 1 எக்ஸாமினேஷனில் நான் ஸ்டேட் 109 ரேங்க் வாங்கியிருக்கேன் அண்ட் டெப்யூட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஐ கம் டு ஷேர் த ஹோல் ஜர்னி அண்ட் எந்த மாதிரிலாம் இப்போ ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து நான் பண்ண விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களால் அதை வந்து இன்கார்பரேட் பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணி நீங்களும் சக்சீட் ஆகணும். ஸோ நான் என்னோடய அண்டர் கிராஜுவேஷன் வந்து பிஇ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜில் பண்ணேன். 2016 முடித்தேன். ஸோ இட் ஹாஸ் பீன் அ குவைட் லாங் ஜர்னி. இனிஷியலி நான் வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ இனிஷியலி ஃபார் 4 years 16லேருந்து 20 வரைக்கும் நான் என்னோடய யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்தேன். அதில் எனக்கு கிளியர் ஆகலை. அதுக்கப்புறம் தான் நான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். 2021 அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் குரூப் 1 அட்டெம்ப்ட். ஸோ அதில் வந்து நான் இன்டர்வியூ வரைக்கும் போனேன். அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த குரூப் 1ல் வந்து என்னால் ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ண முடியல. ஸோ திஸ் வாஸ் மை தேர்ட் அட்டெம்ப்ட் அண்ட் இட் வாஸ் மை செகண்ட் இன்டர்வியூ இந்த குரூப் 1. அதில் நடுவில் குரூப் 2 எக்ஸாமினேஷன் 2022 நடந்துச்சு. அதில் வந்து குரூப் 2A சர்வீசஸில் நான் செக்ரட்டேரியட்டில் அசிஸ்டண்ட்டாக செலக்ட் ஆனேன். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன். ஸோ ஒர்க் பண்ணிகிட்டே தான் இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 1 நான் எழுதினேன். இதில் மெயினாக டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி டுகெதர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம், நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு மெயின் ஹர்டில் என்னென்னா, நான் என்னோடய அப்பா வந்து சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸில் ஒர்க் பண்ணாங்க, ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில். ஸோ நான் 3 to 4 years ஒன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸில் இருக்கிறதுனால நான் கேந்திர வித்யாலயில் படித்தேன். என்னோடய செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி. ஸோ எனக்கு தெரியும் நிறைய ஆஸ்பிரன்ஸ் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி அண்ட் செகண்ட் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்ச் எடுத்தவங்களாவும் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஏன்னா சிலபஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் வந்திருக்கு. ஸோ என்னால் முடியும் அப்படின்னா உங்களாலையும் முடியும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணோன்னா இட் இஸ் ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி. 40 marks மட்டும்தான் அது டிமாண்ட் பண்ணுது. அதுக்கு வந்து டெஃபினட்டாக என்னோடய பேரண்ட்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா திருக்குறள் அப்புறம் வந்து தமிழ் லிட்ரேச்சர்லாம் எனக்கு டெஃபினெட்லி டோட்டலி நியூ. தமிழ் ஹிஸ்ட்ரி பட் ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது கஷ்டமாக இருந்தது. பட் ஒன்ஸ் ரீட் பண்ணதுக்கப்புறம் என்னால் செகண்ட் டைம் தேர்ட் டைம் பண்ணும்போது இட் வாஸ் ஈஸி. ஸோ திஸ் வாஸ் மை ஹோல் ஜர்னி. அண்ட் இப்போது டு டீப் டைவ் இன் டு த ப்ரிப்பரேஷன் பார்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தெரியும் குரூப் 1ல் 3 stages ஆஃப் எக்ஸாமினேஷன். இது ப்ரிலிமினரி, மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ. ஸோ குரூப் 1 ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டெஃபினெட்லி நம்மளுக்கு சிலபஸ் தான் மெயினான சோர்ஸ். ஸோ அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் செகண்ட்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து மெயினாக கைடிங் லைட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு என்னென்ன தீம்ஸ்லேருந்து கேட்குறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போது ஏன்ஷியன் இந்தியன் ஹிஸ்ட்ரினா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் எக்கனாமிக்ஸ்னால் இப்போது ஜிடிபி ரேட்ஸ், ரீசெண்டாக இப்போ நம்ம எக்கனாமிக் பட்ஜெட்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பாலிட்டியில் வந்து ஆர்டிகல்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த ஏரியா நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுன்னு ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் டெஃபினெட்லி டெஸ்ட் சீரீஸ் டீசன்ட் நம்பர் ஆஃப் டெஸ்ட் எடுத்தோன்னா கிளியர் ஈஸியாக நம்ம அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணிடலாம். அண்ட் தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ரிலிமினரி ஸ்டேஜ். மெயின் ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு 3 GS 1, 2, 3 தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ அது டெஃபினெட்லி நிறைய பேர் தமிழ் லாங்குவேஜ் இருக்கிறதுனால அது இஷ்யூவாக இருக்காது. நிறைய பேர் வந்து எக்ஸாமுக்கு 2 days முன்னாடி தான் அது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அது கம்ஃபர்டபுள். மீதி ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் GS பேப்பர் 1ல் 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது: ஹிஸ்ட்ரி, சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் எத்திக்ஸ். எத்திக்ஸ் வந்து இப்போது ரீசெண்டாக இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. பட் இது ஈஸி தான், 50 marks தான். அண்ட் ஃபஸ்ட்டு GS பேப்பர் 1ல் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா, ஃபஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி தான், ஏன்ஷியன் மெடிவல் மெயின்ஸில் இல்லை. ஸோ நம்ம ப்ரிலிம்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுறதே நம்ம டிஸ்கிரிப்டிவாக எழுதணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் காந்தியன் மூமெண்ட் இருக்கும், அப்புறம் ரெவல்யூஷனரி மூமெண்ட். ஸோ அது நம்ம ப்ரிலிம்ஸில் படித்தது டிஸ்கிரிப்டிவாக நம்ம எழுத தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். அது ப்ராக்டிஸில் வந்துடும்.
சோஷியல் இஷ்யூஸ் வந்து மெயின்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி மெயின்ஸ் உள்ள ஒரு டாபிக். ஸோ அதில் நம்ம அந்த அப்புறம் காஸ் ஆஃப் அ சோஷியல் இஷ்யூ, பாவர்ட்டினா அது எதனால காஸ் ஆகுது, வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ், அண்ட் அது வந்து எப்படி நம்ம கோப்பப் பண்ண முடியும், கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் என்ன அதுக்காக, அந்த மாதிரி ஒரு டாபிக் சோஷியல் இஷ்யூஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் வந்து எத்திக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் யூபிஎஸ்சி கொஞ்சம் படித்ததுனால எத்திக்ஸ் எனக்கு டோட்டலி நியூவாக இல்லை. ஸோ சம்ஹவ் அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிட்டேன். பட் இட் இஸ் வெரி ஈஸி. மோஸ்ட்டாக நிறைய ஓவர்லாப்பிங் டாபிக்ஸ் இருக்குது. எக்ஸ்க்ளூசிவாக எத்திக்ஸ் டிஎன்பிஎஸ்சிக்கு திருக்குறள் அதை நம்ம ஆல்ரெடி படிக்கிறது தான். ஸோ அது நம்ம டிஸ்கிரிப்டிவாக எழுதுறது கஷ்டமாக இருக்காது. செகண்ட் பேப்பர் ஜிஎஸ் பேப்பர் 2, அதில் வந்து 3 சப்ஜெக்ட்ஸ், பாலிட்டி, அப்புறம் சயின்ஸ் இருக்குது, அப்புறம் தமிழ் சொசைட்டி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டி வந்து நம்மளோட பேஸ் சேம் தான். பட் நம்ம ப்ரிலிம்ஸ் வந்து ஆர்டிகல்ஸ் மட்டும் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுவோம், பார்ட்ஸ், ஸ்கெட்யூல்ஸ் அந்த மாதிரி பார்ப்போம். பட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக, ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போது கவர்னர் ரிலேட்டட், அவரோட பவர்ஸ், கவர்னர் வந்து ஒரு ஃபெடரேஷனுக்கு தேவையா, அந்த மாதிரி. விமன் இருக்காங்க, இப்போது 73rd அமெண்ட்மெண்ட் எங்களுக்கு இப்போ மெயின்ஸில் கேட்டாங்க. ஸோ மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது விமன் வந்து ரியலி பொலிட்டிக்கலி எம்பவர்டாக, அவங்களுக்கு வந்து இப்போ ரிசர்வேஷன் கொண்டு வரதுக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் தான் நீங்கள் மெயின்ஸ் கொஞ்சம் பாலிட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் டிஸ்கிரிப்டிவ்னால. செகண்ட் சப்ஜெக்ட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் வந்து நான் மெயினாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அந்த பேசிக் ஸ்கூல் டாபிக்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணலை. நான் டெக்னாலஜி பேஸ்டாக தான் பண்ணேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரோ மிஷன்ஸ், அப்புறம் இந்த ஜிஐஎஸ் ஜிபிஎஸ் டெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி. ஸோ நான் டெக்னாலஜி பார்ட் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணேன். அண்ட் அதுவே சஃபிஷியன்ட், ஏன்னா அதிலே கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். அண்ட் தேர்ட்லி தமிழ் சொசைட்டி நம்ம ப்ரிலிம்ஸ்க்கே இனஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். சோஷியோ ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி எல்லாமே அது மோர் தென் எனஃப். டிஸ்கிரிப்டிவ் நம்மளுக்கு அதில் ப்ராப்பராக அந்த ப்ரெசன்டேஷனில் அந்த கண்டென்ட்டை கொண்டு வரணும். பேப்பர் 3 ஜிஎஸ் பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் எக்கனாமி, அப்புறம் ஜியாகிரஃபி அண்ட் என்வாயன்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜியாகிரஃபி வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் எஸ்சிஆர்டி புக். ஸோ அதில் இருக்கிற டாபிக்ஸ் கவர் பண்ணாலே ஆல்மோஸ்ட் சிலபஸ் அதிலே கவர் ஆகிடுது. எக்ஸ்ட்ராவாக வேணால் நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். செகண்ட்லி என்வாயன்மெண்ட். அகேன் என்வாயன்மெண்ட்டில் வந்து ஸ்டாட்டிக் பார்ட்டும் இருக்குது, லைக் பயோடைவர்சிட்டி, பொல்யூஷன் அந்த மாதிரி இருக்குது. டைனமிக்லி ஃபார் எக்ஸாம்பிள் பாரிஸ் கிளைமேட், அப்புறம் இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு க்ரீன் கிளைமேட் கம்பெனி, தமிழ்நாடு எடுத்திருக்கிற இனிஷியேட்டிவ்ஸ், ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் என்வாயன்மெண்ட்டுக்கு. that will give an extra edge in the exam. And thirdly economy also static part important, and அதோட சேர்த்து current affairs part. For instance இப்போது தமிழ்நாடு வந்து இப்போது $3 trillion எக்கானமி எப்படி அச்சீவ் பண்ணலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னா அதுக்கு இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அந்த மாதிரி ஸ்டாட்டிக் கம்பைன்ட் வித் கரண்ட் அஃபேர்ஸ், பட்ஜெட்டில் அந்த மாதிரி டேட்டாஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் adding to the answers, அந்த எக்ஸ்ட்ரா எட்ஜுக்காக. ஸோ அண்ட் லாஸ்ட்லி டெஃபினெட்லி டீசன்ட் நம்பர் ஆஃப் டெஸ்ட் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த ரைட்டிங் ஸ்பீட் வரும். அண்ட் நம்ம பேப்பர் கம்ப்ளீஷன் பண்ணால் தான் வி ஆர் இன் த காம்படிஷன். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மெயின் க்ரைட்டீரியா. அண்ட் அதுக்கப்புறம் ஆன்சர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடக்ஷன், ஒரு ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷன், அப்புறம் உங்களுக்கு எதனா இப்போ கோட்ஸ் அந்த மாதிரி இல்லை எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டா பாயிண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜியாகிரஃபினா நீங்கள் மேப் வரையலாம், ஃப்ளோ சார்ட்ஸ் எக்கனாமியில் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இப்போது எத்திக்ஸில் வந்து திருக்குறள் கோட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அந்த அடிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் மொனாட்டனஸாக ஒரே டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணணுன்னு இல்லை. மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் சில சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா அது எக்ஸாமினருக்கு அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ஒரே நம்ம பாடி அண்ட் இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் பண்ணும்போது அது கொஞ்சம் மொனாட்டனஸாக இருக்கும். ஸோ that is with respect to the mains preparation. Mains வந்து ஒரு பேப்பரும் அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி பண்ணணும் நான் சொன்னேன். ஸோ இப்போ ஓவராலாக மெயின்ஸுக்கு வந்து என்ன மெயினான பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி பேப்பர் கம்ப்ளீஷன். ஏன்னா அப்போ தான் வி ஆர் இன் த ரேஸ். இல்லைனா ஒரு கொஸ்டின் நம்ம மிஸ் பண்ணால் கூட இட் மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ்.
செகண்ட்லி வந்து நம்மளோட ப்ரெசன்டேஷன், அதுவும் ரொம்ப முக்கியம். ஒரு டீசன்ட் நீட் ஹேண்ட் ரைட்டிங், லெஜிபிளாக இருக்கணும், எக்ஸாமினருக்கு வந்து அது புரியணும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ். நம்மளுக்கு சாய்ஸ் இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸை கொஞ்சம் எதில் நான் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த கொஸ்டின்ஸை பார்த்து ப்ராப்பராக நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபோர்த் வந்து லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், ரிசோர்ஸஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் 1 or 2 ரிசோர்ஸ், ஒரு பர்டிகுலர் 1 or 2 புக் மட்டும் ஒரு சப்ஜெக்ட்க்கு வச்சு நீங்கள் பண்ணால் ஈஸியராக இருக்கும். அதை நம்ம மல்டிபிள் டைம் ரிவிஷன் பண்ணி ரீட்டைன் பண்ணி அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஈஸியராக இருக்கும். ஏன்னா நிறைய சோர்ஸஸ் இருக்குது ஆன்லைனில். ஸோ அது ஓவர்வெல்மிங்காக ஆகிடும். ஸோ அதை வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன். தேர்ட் ஸ்டேஜ் வந்து ஃபைனல் ஸ்டேஜ், இன்டர்வியூ ஸ்டேஜ். ஸோ அதுதான் த ஃபர்ஸ்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ் வர ஸ்டேஜ் வந்து இன்டர்வியூ ஸ்டேஜ். இன்டர்வியூவில் வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு படித்த இதுவே இனஃப் நாலேஜ் நம்ம அக்யூமுலேட் பண்ணியிருப்போம் அந்த ப்ரிப்ரேஷனில். ஸோ இன்டர்வியூக்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்மளோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட். இப்போ என்னோடய டிஸ்ட்ரிக்ட் வந்து சென்னை. ஸோ சென்னை வந்து மல்டி டைமென்ஷனலி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஹிஸ்டாரிக்கலி, இப்போ சென்னை வந்து ஃபஸ்ட்டு முனிசிபல் கார்ப்பரேஷன், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கே வந்தது. ஸோ அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து இங்கே இருக்கிற அந்த டீமோகிராஃபிக் திங்ஸ் லைக் லிட்ரஸி ரேட், இங்கே சென்னையில் இருக்கிற செக்ஸ் ரேஷியோ என்ன, ஸோ அந்த மாதிரி டீமோகிராஃபிக் ஆஸ்பெக்ட்ஸ் நீங்கள் சென்னையில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் பார்த்துக்கணும், உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்க்கு. அப்புறம் அங்கே இருக்கிற வாட்டர் ரிசோர்ஸஸ் என்ன, இல்லை கவர்மெண்ட் வந்து இப்போது உங்கள் பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து இப்போ சென்னைக்கு வந்து சிங்கார சென்னை ஸ்கீம் அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இருந்தால் அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி சோஷியல் இஷ்யூஸ் இன் யோர் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அண்ட் அதை வந்து எப்படிலாம் சரி பண்ணலாம், இல்லை கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தால் அந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் டிஸ்ட்ரிக்ட் பார்த்து வச்சுக்கணும். செகண்ட் பாயிண்ட் வந்து நம்மளோட டிகிரி, அண்டர் கிராஜுவேஷன், மாஸ்டர்ஸ் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். தேர்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 3 to 4 months இன்டர்வியூக்கு முன்னாடி உள்ளது போதும். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் இன்டர்வியூ போகும்போது டீலிமிட்டேஷன், அப்புறம் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசிலாம் ரொம்ப இட் வாஸ் ஃப்ரீக்வெண்ட்லி கம்மிங் இன் த பேப்பர்ஸ். அதனால அந்த மாதிரி டாபிக்ஸ் பார்த்து அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். உங்களோட ஒப்பீனியன் கேட்பாங்க. நியூட்ரலான ஆன்சர் நீங்கள் ரெடி பண்ணி, இல்லை ஒப்பீனியன், ஒரு நியூட்ரலைஸ்ட் ஒப்பீனியன் நீங்கள் கொடுக்கணும். ஸோ என்னோட இன்டர்வியூவில் சில கொஸ்டின்ஸ் என்ன கேட்டாங்க நான் சொல்கிறேன் இந்த வாட்டி. ஸோ எனக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ மிஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்புறம் சுனிதா வில்லியம்ஸ் அங்கே ஸ்டாண்டர்டாக இருந்தாங்க 9 monthsக்கு. ஸோ அதோட ரீசன் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் மைக்ரோ ஃபினான்ஸ் கேட்டாங்க. அப்புறம் சென்னையில் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி கேட்டாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்காது. நம்ம ஒரு 3 to 4 மாக் இன்டர்வியூஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணிடலாம். அண்ட் தெரியல, கொஸ்டின் நம்மளுக்கு தெரியலனா எனக்கு தெரியாது சார், ஸோ ஐ லேர்ன் சார், அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் எதுனா கெஸ் பண்ணி சொல்கிறது வந்து இட் மைட் இம்பேக்ட் உங்களோட பர்சனாலிட்டியை வந்து அதை கொஸ்டின் பண்ணுற மாதிரி, உங்களோட இன்டெகிரிட்டி அதை கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் இன்டர்வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபைனலாக நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இட்ஸ் அ வெரி லாங் ப்ராசஸ். 3 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் பண்ணிவிட்டு இன்டர்வியூ, இதில் நடுவில் எங்கே வேணாலும் நம்ம மிஸ் பண்ணலாம். மென்டலி டாக்ஸிங் அண்ட் வெரி டிமாண்டிங். பட் ஒரு அட்டெம்ப்டில் 2 அட்டெம்ப்டில் கிடைக்கல அப்படின்னு வந்து சோர்ந்து போகாமல் நம்ம கண்டினியூஸாக எஃபர்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம்னா, பர்சிவரன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இதில் அச்சீவ் பண்ணலாம். அண்ட் செகண்ட்லி, லாங்குவேஜ் வந்து இஸ் நாட் அட் ஆல் அ பேரியர். இப்போ செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் படிக்காதவங்க ஹெசிடேட் பண்ண வேண்டாம். தமிழ் எலிஜிபிலிட்டினால இட் இஸ் டெஃபினெட்லி டூவபிள். ஏன்னா இது நம்மளோட மதர் டங் தான். கண்டிப்பாக நம்ம வீட்டில் பேசுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஸோ அந்த டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் மட்டும் கொஞ்சம் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோன்னா ஈஸிலியே நம்ம 40 marks அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய நேம் கீர்த்திகா. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 1ல் ஸ்டேட் லெவல் 21st ரேங்க் எடுத்திருக்கேன். அசிஸ்டன்ட் கமிஷனர் அண்ட் கமர்ஷியல் டாக்ஸஸ் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் 2014 to 18 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்ஸ் எடுத்து 2 years ஒர்க் பண்ணேன். அண்ட் தென் இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ இந்த ஜேர்னி வந்து
எப்படி நான் வந்து சக்சீட் பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு டிப்ஸாக சொல்கிறேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணால் கிளியர் பண்ண முடியும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 3 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷனில் ஃபர்ஸ்ட்டு ப்ரிலிம்ஸு. ஸோ இந்த ப்ரிலிம்ஸுக்கு பேஸ் 2 ஸ்டெப் ஆஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேசிக் அண்ட் தென் அட்வான்ஸ் லெவல். ஸோ பேசிக் லெவலில் பார்க்கும்பொழுது இப்போ ஒரு சிலபஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸில் எந்தெந்த டெக்ஸ்ட் புக்கில் எந்தெந்த கிளாஸஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, டாபிக் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்துட்டு அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக படிக்கணும். ஸோ அப்படி படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ செகண்ட் டைம் அந்த சேம் லெசனே படிக்கும்பொழுது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை வந்து ஹைலைட் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்பொழுது ஒரு பேசிக் லெவலாக நம்மளால் சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை கவர் பண்ணியிருக்க முடியும். இது வந்து பேசிக் லெவல். ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு லெவல். ஸோ இந்த லெவலில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் படிக்கிறோன்னு வைங்க, மராத்தாஸ் அண்ட் தென் முகல்ஸ் இந்த மாதிரி லெசன்ஸ்லாம் பார்க்கும்பொழுது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்களா, இல்லை அவங்களுடைய க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் பற்றி கேட்டிருக்காங்களா, என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ணும்பொழுது நம்ம எப்படி அந்த லெசனை எப்படி எக்ஸாம்க்கு ஏற்ற மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுப்போம். ஸோ இப்படி ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா சேம் சப்ஜெக்டை இல்லை ஒரு சேம் டாப்பிக்கை ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ செகண்ட் பார்ட் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டும் நம்ம படிக்கணும். எக்ஸாம்பிள் பாலிட்டி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை கிளியராக கவர் பண்ணணும். கவர் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் சீரீஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் கம்பல்சரி. ஒரு 30 to 40 டெஸ்ட் மினிமம் மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்கு, மெயினாக இருக்கக்கூடிய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போது பாலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கணும் நம்ம முடிச்சுட்டு. ஸோ இப்போ இந்த டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 3 hours டெஸ்ட் எழுதுகிறோம் அப்படின்னா 200 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு அந்த கொஷின்ஸை நம்ம மெயினாக ஒரு எக்ஸாமில் உட்காந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோமோ எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் அதே டைப் ஆஃப் எக்ஸாமை நீங்கள் எடுத்துக்கிறதா நினச்சி அந்த பேப்பரை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிவிட்டு தென் கரெக்ஷன்ஸ்க்கு நீங்களே உட்காந்து நம்ம ஆன்சர்ஸ் கூட செக் பண்ணிவிட்டு என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 4 டாபிக் இருக்குது, 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஏன் வருது, இந்த ஆப்ஷன் ஏன் வரலை, இதில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு மிஸ்டேக் நோட்டுன்னு தனியாக நீங்கள் வச்சு எழுதிக்கணும். அப்படி எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து அந்த மிஸ்டேக்காக சேம் எக்ஸாமில் வந்து பண்ண மாட்டீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிலிம்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 செட் ஆஃப் ப்ரிப்பரேஷனை நீங்கள் முடிச்சிருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட். இது வந்து 25 கொஷின்ஸ் இருக்குது. இந்த கொஷின்ஸை ஒரு மினிமம் 20 minutes to 25 minutesக்குள்ளே ஒரு 25 கொஷின்ஸை நம்மளால் சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ நீங்கள் இப்படி பண்ணும்பொழுது தான் நம்ம அந்த டே ஆஃப் தி எக்ஸாமினேஷனில் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சேர்த்து உங்களால் கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். ஆன் தி டே ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பரான ஸ்லீப் இருக்கணும். ஸோ என்னால் ஒரு ப்ரிலிம்ஸை வந்து கிளியர் பண்ண முடியல. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து ப்ராப்பரான ஸ்லீப் இல்லை. ஏன்னா சிலபஸ்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோமா இல்லையா அப்படிங்கிற கொஷின்ஸ் நிறைய இருந்தது. அதுக்கான ப்ரிப்பரேஷனும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் என்னால் ப்ராப்பர் ஸ்லீப் பண்ண முடியல. ஸோ ஆன் தி டே ஆஃப் எக்ஸாமினேஷனில் ரொம்ப மைன்யூட்டான மிஸ்டேக்ஸ்லாம் நான் நிறைய பண்ணேன். ஸோ இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணிடணும். ஏன்னா நம்ம சின்ன பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாமே ஒரு அட்டம்ப்டை நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிடணும் பிஃபோர் தி எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன். மெயின்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் காமனான சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட், பாலிட்டி, எக்கானமி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும். இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வெயிட்டேஜ் அதிகமும் கூட. ஸோ 100 மார்க்ஸ்க்கு வரும்.
ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இந்த டாபிக் எல்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ எக்கனாமி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர்பிஐன்னு இருக்கும். அந்த டாப்பிக்கில் நீங்களாக ஒரு மைண்ட் மேப் வந்து க்ரியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு மெயின்ஸ் பார்க்கும்பொழுது. ஸோ ஆர்பிஐனா எப்போ வந்து ஆரிஜின் ஆச்சு, அவங்க பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இதோடைய ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இந்த மாதிரி நம்ம வந்து மைண்ட் மேப் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல இதுதான் வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம திரும்ப திரும்ப புக்ஸே வந்து பார்த்துட்ருக்க முடியாது, அதுக்கான டைமும் கம்மி. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு ரிசல்ட் வர்றதுக்குள்ளே நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் இந்த மூணு சப்ஜெக்டையும் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்கான டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ வித் ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா மாடர்ன் இந்தியாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கணும். அண்ட் தென் நம்ம முன்னாடி பார்த்தோன்னா இங்கிலீஷ், பிரிட்டிஷ், ஃப்ரெஞ்சு, இந்த மாதிரியான ஃப்ரெஞ்ச், டேனிஷ், டச் இவங்கெல்லாம் பார்த்தோன்னா இவங்களுக்கான டேட்டாவை வந்து நீங்கள் தனியாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எப்போ வந்தாங்க, எப்போ வந்து இந்தியா விட்டு போனாங்க, இந்த மாதிரியான டேட்டாஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் தி மெயின்ஸ் போர்ஷன் இன் ஹிஸ்ட்ரி வந்து கவர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மாடர்ன் இந்தியா பார்க்கும்பொழுது மாடர்ன் இந்தியாவில் உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, புதுசாக படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஸோ திரும்பவும் புக் எடுத்து ஃபுல்லாக பார்க்காம நம்மளால் ஒரு க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் சொல்ல முடியுதா, இல்லை பாயிண்ட்ஸ் ஞாபகம் வருதா, இந்த லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அவரை ரிலேட்டடான இருக்கக்கூடிய சத்தியாகிரகாஸ் என்னென்ன, அவர் எழுதியிருக்கக்கூடிய பீரியாடிக்கல்ஸ் ஏதாவது இருக்கா, அதுக்கப்புறம் அவர் என்னென்ன ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு, அவரை மட்டுமே வந்து ஹெட்டாக வச்சுருக்கக்கூடிய ஈவெண்ட் என்னென்ன நடந்திருக்கு, இதெல்லாம் வந்து நம்மளால் ரீகால் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். திரும்பவும் வந்து புக்லேருந்து எடுத்து பார்க்கக்கூடாது ஃபஸ்ட்லேருந்து. ஸோ இந்த மாதிரி வந்து ஹிஸ்ட்ரியை கவர் பண்ணணும். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, இல்லை இந்த டாப்பிக்கில் என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ பாலிட்டியும் பொறுத்த வரைக்கும் நம்ம 1 மார்க் வைஸ் நம்ம படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இந்த டோட்டல் டைப்ஸ் எத்தனை இருக்குது, இந்தந்த ஆர்டிகல்ஸோடைய ஹெட்டிங்ஸ் என்ன, இதெல்லாம் பார்த்துருப்போம். பட் மெயின்ஸ் ஓரியன்டாக எப்படி பார்க்கணுன்னா இன்டெப்த்தாக இந்த ஆர்டிக்கலில் இதெல்லாம் இருக்குது, இவங்களுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் இருக்குது, இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும்போது அந்த எக்ஸப்ஷன்ஸ் நடந்ததுன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து ரீச் பண்ண முடியுமா, அவங்களால ஒரு ப்ரொவிஷன்ஸ் நமக்கு கொடுக்க முடியுமா, இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கலை நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்குறோம் அப்படின்னா இதுதான் வந்து மெயின்ஸாக இருக்கும். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பாலிட்டி வந்து ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸுமே வந்து மோர் தென் ஸ்கூல் புக்ஸ் வந்து ரொம்ப எனஃபாக இருக்கும், ஏன்னா அவங்களே ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்ஸையும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் எழுதி முடிச்சுட்டு அதோடைய ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி இந்த 3 சப்ஜெக்டை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும் கவர் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எத்திக்ஸு. இந்த டேர்ம் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எத்திக்ஸ்லேயுமே வந்து டாபிக்ஸ் வந்து ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் நீங்கள் வந்து ஒரு அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபைன்டாக ஒரு டாபிக்ஸ்குள்ளே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கரப்ஷன்ஸ்க்கு என்னென்ன மெஷர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, இல்லை அதுக்கான தியரி பேஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு 4லேருந்து ஒரு 5 டாபிக் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க எத்திக்ஸ்க்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் சேம் ஆன்சர்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணாலும். ஸோ நிறைய மெட்டீரியலை வந்து தேடி போகாமல் கிறிஸ்பாக ஒரு 10 to 15 சப்டாபிக்ஸ் நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம், அதுக்கேற்ற டேட்டா நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எத்திக்ஸ்க்கு இது மோர் தேன் எனஃப். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டில் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் பார்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்டாட்டிக்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு, இல்லை ஒரு டிக்ளரேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் எங்கே அந்த மீட்டிங் நடந்தது, இதனால் வந்து அவுட்கம் என்னென்ன, அதுக்கு ஒரு நேஷனும் என்ன வந்து மீட் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் பார்ட்டாக இருக்கும். இதோடைய டைனமிக் பார்ட் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய அந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க அதில் என்னென்ன டார்கெட்ஸ்லாம் செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறது டைனமிக் பார்ட்டை. ஸோ என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக் ஸ்டாட்டிக் பார்ட் கூடவே நம்ம டைனமிக் பார்ட் படிச்சோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். இதெல்லாம் வந்து
மெயின்ஸ்க்கு நம்ம படிக்கிறது. பட் இதை விட இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பண்ண வேண்டியது இன்னும் என்னென்னா ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஃப்ரம் தி டே 1. இதை வந்து நம்ம ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் கம்பல்சரி. இப்போ எனக்கு ஆன்சர் ரைட்டிங் எனக்கு எப்போ வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது அப்படின்னா, நான் மோர் தென் ஒரு மெட்டீரியல் கொடுத்து அதை படித்து ஒரு டெஸ்ட் எழுதுறதை விட ஸ்பாட் டெஸ்ட் சீரீஸ் நான் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணேன். இப்போ ஸ்பாட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு கொஷின் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த கொஷினை நீங்கள் பார்த்ததுமே ஆன்சர் நீங்கள் எப்படி எழுதுவீங்க? இப்போ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா, ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த கொஷினை எழுதுகிற அப்ரோச் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கொஷினை பார்த்ததுமே வந்து அதை அப்ரோச் பண்ணுற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த செகண்ட் மெத்தட் தான் வந்து உங்களுக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போய் எழுதுனீங்கன்னா அந்த பாயிண்ட்டை நம்மளால் ரீகால் பண்ண முடியுதான்னு தான் பார்ப்பீங்களே தவிர, உங்களுக்கு அந்த பாயிண்ட்டை பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம், என்னெல்லாம் கேதர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நீங்கள் ஸ்பாட் டெஸ்ட் வந்து நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா சப்கான்ஷியஸாக உங்களுக்கு அந்த டாப்பிக்கை பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிறது கலெக்ட் ஆகிடும், கேதர் ஆகிடும். இப்போ எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஒரு கொஷின் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு கொஷின் படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் எழுதும்போது நான் ஒரு 3 to 4 days பேக் நியூஸ் பேப்பரில் பார்த்து அந்த ஒரு டேட்டா எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ இதை வந்து இதே நான் படிச்சுட்டு ஒரு எழுதுறேன்னா அந்த டேட்டாவை என்னால் எழுதியிருக்க முடியாது. பட் இதெல்லாம் வந்து நான் கேதர் பண்ணது. நம்ம ஒரு இடத்த பார்க்குறது, ஒரு இடத்துல வந்து ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க, நமக்கு அது தெரியும். இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு தெரிஞ்சதை எழுத முடியும் ஸ்பாட் டெஸ்ட் சீரீஸ் எழுதும்போது. ஸோ இதே மாதிரி தான் நம்மளால் வந்து ஒரிஜினல் மெயின்ஸையுமே நம்ம எழுதுவோம். மோஸ்ட்டாக டைரக்ட் கொஷின்ஸ் எதுவும் வராது. இன்டைரக்டாக நமக்கு தெரிஞ்சது, முன்னாடி படித்தது, ரீகால் பண்ணது, இதெல்லாம் தான் நம்மளால் எழுத முடியுமே தவிர புக்கில் படித்தது அப்படியே போய் எழுத முடியாது. ஸோ இதை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா 2 மெத்தட் நான் யூஸ் பண்ணேன். ஒன்று, என்னுடைய ஃப்ரெண்டு கூட டிஸ்கஸ் பண்ணது. கொஷின் பேப்பர்ஸ் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கிற கொஷின் பேப்பர்ஸை ஒரு கொஷின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்னெல்லாம் ஆன்சர் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்பொழுது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா டீச் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு குரூப்பாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டாபிக் எடுத்து இதில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு மைண்ட் மேப்போ இல்லை ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து சொல்லி பார்க்கும்பொழுது இன்னும் ஈஸியாக வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ இது வந்து மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ் மூலமாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் சீரீஸை வந்து நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப்பாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி பேப்பர் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கும் பொழுது இந்த கொஷினை இப்படிலாம் எழுத முடியுமா அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு தாட் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய பேஸ்லேயே ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட வந்து ஒரு கலெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் நம்ம எப்படி பண்ணோன்னு பார்த்தோம். ஸோ இதுக்கான மெட்டீரியல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிஎன் கரியர் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல்லே வந்து உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் புக்கை தாண்டி உங்களுக்கு ஒரு மெட்டீரியலை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ரொம்ப கிறிஸ்பாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு டைரக்ட் கொஷின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, இதெல்லாம் வந்து நீங்கள் தனியாக நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். பட் யூனிட் 8, யூனிட் 9 இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதர் தென் ஸ்கூல் புக்ஸ் உங்களுக்கு எங்கெல்லாம் டேட்டா கிடைக்குதோ, எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சோர்ஸஸாக இருக்கோ அதெல்லாம் ஒரே நோட்டில் எழுதிக்கிட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி பாலிட்டி இருக்குது அப்படின்னா அதை திரும்ப நோட்ஸ் எடுக்கிறத விட இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் சோர்ஸஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு டேட்டாவை எஸ்பெஷலி ஃபார் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 நம்ம முன்னாடி சொல்லுவோம் தமிழ்நாடு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைனா தமிழ்நாடு ரிலேட்டடான ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய டேட்டா உங்களுக்கு தெரிய வரும் டெஸ்ட் சீரீஸ்லாம் எழுதும்போது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய டேட்டாவை ஒரு நோட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேர்ட் ஸ்டேஜ்னு பார்க்கும்பொழுது ஒரு இன்டர்வியூவை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் என்டர் ஆகுறதுலேருந்து வெளியே போகிற வரைக்கும் ஒரே மாதிரியான மைண்ட் செட்டை, ஒரே மாதிரியான உங்களுடைய அப்ரோச் வந்து இருக்கணும். இப்போது எனக்கு நடந்த இன்டர்வியூக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணது பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் மார்க் இன்டர்வியூஸ் நிறைய கொடுத்தேன். அப்புறம் ஒரு ஒரிஜினல் மார்க் இன்டர்வியூ அந்த மாதிரி நிறைய கொடுத்தேன். அரவுண்ட் 7 to 8 நான் வந்து ஒரிஜினல் மார்க் இன்டர்வியூ கொடுத்துருப்பேன். இண்டிவிஜுவல் மார்க் இன்டர்வியூஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரியான இன்டர்வியூஸ்லாம் கொடுக்கும்பொழுது உங்களுடைய ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்ததுக்கும் ஃபைனலாக நீங்கள் கொடுத்ததுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் நீங்கள் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்காக தெரிய வர ஒன்று. செகண்ட், உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து சொல்லும் பொழுது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்றது ஈஸியாக இருக்கும். பட் அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிறது, இந்த மாதிரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த என்ட்ரி மட்டுமே உள்ளே வந்து அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்கிறது மட்டுமே கரெக்டாக இருக்கா, பாடி லாங்குவேஜ் இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு நான் வீடியோஸ் ஒரு 20 to 30 டைம்ஸ் நான் அது மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ் வந்து நம்ம நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ எல்லா மிஸ்டேக்கையும் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போதே ட்ரை பண்ணிடணும். எக்ஸாம் ஹால்லையோ இல்லை இன்டர்வியூலேயோ போய் புதுசாக ஒரு மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி பார்த்திங்கன்னா, எந்த ஒரு குரூப் 1 ஆர் குரூப் 2 ஆர் குரூப் 4 எந்த நம்ம டெஸ்ட் எழுதுறதா இருந்தாலுமே இதோடைய ப்ராசஸ் வந்து ஒரு லாங் ஜேர்னி தான். ஸோ ஒரு ஸ்டேஜில் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா திரும்ப ஃபஸ்ட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இன்னொரு அட்டெம்ப்ட் இருக்குது பார்த்துக்கலாம், இல்லை இந்த டைம் ட்ரை மட்டும் பண்ணுவோம் அப்படின்லாம் கொடுக்காம ஃபைனலாக நமக்கு கொடுக்கக்கூடிய அட்டெம்ப்ட் இது மட்டும்தான். இதுக்கு மேலே நம்மளால் கொடுக்கறதுக்கு சான்ஸும் இல்லை, ஏஜும் இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒரே அட்டெம்ப்டில் கூட இதை கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி அட்டெம்ப்ட்க்கும் தேர்ட் அட்டெம்ப்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் நான் வந்து மெயின்ஸ்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும், நான் பர்ஃபெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்கணும் அப்படின்லாம் நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். பட் என்னால் பார்த்தீங்கன்னா பேப்பர் கம்ப்ளீட் கூட பண்ண முடியல. பட் இந்த தேர்ட் அட்டெம்ப்டில் நான் என்ன பண்ணேன்னா, மல்டிபிள் டெஸ்ட்டு நான் வந்து ஒரு 30 to 35 டெஸ்ட்டு நான் அட்டன் பண்ணியிருந்தேன். ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் சரி, மெயின்ஸாக இருக்கட்டும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து நான் இந்த டெஸ்ட் மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம், ரிசல்ட்டை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டாக நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தது தான். செகண்டு, இது ஒரு அட்டெம்ப்ட் தான். இந்த அட்டெம்ப்ட் மேலே எனக்கு அட்டெம்ப்ட் கிடையாது, அட்டெம்ப்ட்கான டைமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது தான் என்னால் இந்த டைம் கிளியர் பண்ண முடிஞ்சது. இது எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸாக. ஸோ உங்களுடைய இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேர்னியும் ஒரு நல்ல ஒரு கரியரை வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நீங்களும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. உங்களாலேயும் பண்ண முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.